ஏய் ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு படம் கொண்டு வந்திருக்கேன். அப்படியே தலையெல்லாம் கிருகிருன்னு சுத்தி ஒரு 2-3 தடவையாச்சும் இந்த வீடியோவை பார்ப்பீங்க. அப்படி ஒரு மைண்ட் பெண்டிங்கான டைம் லூப் படத்தை தான் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த கதையோடைய கடைசி 10 நிமிஷத்துல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான். இந்த படம் தொடங்குனதுல இருந்து நான் சொல்ல போற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் மைனூட்டா கவனிங்க. கிளைமேக்ஸ்ல சும்மா மெர்சல் ஆயிடுவீங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் காலேஜ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சூப்பரான வெக்கேஷன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள ஒரு தனியான ஒரு வீடு, அங்க போயிட்டு ஃபன் பண்ணலாம் அப்படின்ட்டு போறாங்க. போனவங்க அந்த வீட்டுல மட்டும் சந்தோஷமா இல்லாம அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு பழைய மைன் இருக்கு, கைவிடப்பட்ட ஒரு சுரங்கம். அதுக்குள்ள போய் பார்க்க கூடாத ஒரு விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறமா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தரமான சம்பவங்களை பத்தி ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்ங்களோட சொன்ன ஒரு கதை தான் மைண்ட் கேம்ஸ். அண்ட் இந்த படத்துடைய ஓப்பனிங் சீன்ல ஒரு பாழஞ்சு போன மைன் குகையை காட்டுறாங்க, கைவிடப்பட்ட ஒரு மைன். அந்த மைனை பல ஆங்கிள் நமக்கு காமிச்சிட்டே இருக்கும்போது ஒருத்தருடைய குரல், இங்க இருக்கிறது நாங்க தான், நான் நினைச்சிருந்தா வார்ன் பண்ணிருக்கலாம், இந்த சைக்கிள் எப்படியாவது பிரேக் பண்ணி ஆகணும் இப்படின்ட்டு குரல் கேட்க அந்த ஒரு கைவிடப்பட்ட மைன்குள்ள திடீர்னு ஒரு பொண்ணு அழுகிற குரல். ஒரு கதவுக்கு பின்னாடி பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க, என்ன காப்பாத்துங்க, என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விரல்கள் மட்டும் தான் தெரியுது. ஒரு இரும்பு கதவுக்கு கீழே எப்படியாவது தோண்டிட்டு வெளியில வந்துட முடியாதா அப்படின்ட்டு அழுதுட்டு இருக்கும் போது ஒரு பயங்கரமான ஒரு பீஜியம் அப்படியே எழும்புது பாருங்க. அந்த சமயத்துல டமால்னு ஒரு சவுண்ட். என்னன்னு பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருந்தா நம்ம ஹீரோயின் ஏந்துக்கிறாங்க. இவங்க பேர் தான் லில்லி. நல்லா கார்ல தூங்கிட்டு இருந்தாங்க, ஏதோ ஒண்ணு இடிச்ச மாதிரி இருந்தது. பார்த்தா அந்த பக்கம் எதுவுமே கிடையாது. இந்த பக்கம் இந்த படத்துடைய ஹீரோ மைக்கேல் வெக்கேஷனுக்கு வந்துட்டு இப்படியா தூங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இப்பதான் உருவாயிட்டு இருக்குது. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேர் மட்டும் இங்க வரல, இவங்க ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமா வந்திருக்காங்க, ஒரு வெக்கேஷனுக்காக வந்திருக்காங்க. மத்தவங்க எல்லாம் உள்ள வந்தாங்க ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்க. இப்ப நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க, அந்த மாத்திரை எடுத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. என்னன்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ மைக்கு வந்து கொஞ்சம் சைக்காலஜிக்கலா ப்ராப்ளம் இருக்கு, சில இலூஷன்ஸ் எல்லாம் வரும். அதனால வந்து ஒரு டேப்லெட் ஒரு ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்கு. அதை கேட்டோம்னா அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது, கொஞ்சம் எம்பாரசிங்கா ஃபீல் பண்றாரு. இல்ல நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே கட் பண்ணி உள்ளதான் காட்டுறாங்க. இங்க ரொம்ப ஷார்ட்டா முடி மொட்டை அடிச்சு இப்பதான் வளர்ந்த மாதிரி இருக்குல்ல, இவன் பேர் லெக்ஸ். இப்ப பக்கத்துல இன்னொருத்தர் இருக்கான் இல்லையா, இவன் பேர் வந்து பாத்தீங்கன்னா டிஜே. பக்கத்துல இருக்க பொண்ணு பேர் வந்து கிளார். இதுல இந்த லெக்ஸ் இருக்கான் பாருங்க, சரியான வாலு, ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பான். எங்க அந்த ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில போறான். அப்படி போகும்போது அந்த இடத்துல ஒரு போர்டு காட்டுறாங்க, இந்த மாதிரி காட்டு பகுதிக்குள்ள ஒரு பொண்ணுடைய உடல் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு போர்டு இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த ரோஸை தான் காட்டுறாங்க. இந்த ரோஸ் பொண்ணை பத்தி சொல்லணும் அப்படின்னா எல்லா கேங்லயும் இந்த மாதிரி ஒரு ஆள் இருப்பாங்க. எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த காடு, இயற்கை, ஒரு ஃபீல், அந்த இடத்த சார்ந்த பொருட்கள், இயற்கையான பொருட்கள் வாங்குது, அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி தான் அந்த லோக்கலா இருக்கக்கூடிய ஒரு விவசாயி கிட்ட அந்த ஆர்கானிக்கா இருக்க பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. எங்கம்மா போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கோம், எங்களுடைய ஃப்ரெண்டு வந்து இந்த காட்டுக்குள்ள ஒரு வீடு வச்சிருக்காங்க, அங்க போய் என்ஜாய் பண்ண போறோம் அப்படின் போது, எது அந்த காட்டுக்குள்ள ஏரிக்கு பக்கத்துல இருக்க வீடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு பயப்படுறாரு. இதை பார்த்து இவங்க அப்படியே பயப்பட உடனே ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. அந்த இடத்துல சும்மாமா நிறைய சொல்லுவாங்கம்மா, அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு, சில தீய சக்திகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா விளையாண்டு பயந்துராதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு ஸ்பாட்ல தான் காட்டுறாங்க இந்த 3 பொண்ணுங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா 4 பசங்க இருக்காங்க. எல்லாரும் மாறி மாறி விளையாடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க ஆன் த வேல இருக்காங்க, இன்னும் சில கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி போகணும். அப்போ வந்து மைக் வந்து சொல்றான், இப்படியே விளையாடிட்டு வந்தோம்னா வேலைக்கு ஆகாது, முதல்ல கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வண்டியில இருக்கிறாங்க. அவ்வளவுதான், ஒரு சூப்பரான பக்காவான ஒரு ட்ரிப். அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இவருக்கான் பாருங்க இந்த லெக்ஸ் குடிச்சிக்கிட்டே இருக்கிறோம். இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட ஆரம்பிக்க, இந்த காலையில இருந்த ஜோஷ் இப்ப யாருக்கிட்டே மேல ரொம்ப டயர்டா இருக்காங்க, ரொம்ப நேரமா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இப்ப நம்ம ஹீரோ மைக்ல பாத்து கேக்குறாங்க, எங்கடா போயிட்டு இருக்க? கரெக்டா தான் போயிட்டு இருக்கேன் போது தெரியும், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், கொஞ்சம் அமைதியாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, மெயின் ஹைவேல இருந்து ஒரு ரைட், ஒரு காட்டு பாதை மாதிரி இருக்கு, அந்த காட்டு பாதை எடுக்கிறாங்க. சோ கிட்ட வந்துட்டாங்க போல இருக்குன்னு பார்த்தா இனிமே வந்து ரொம்ப நேரமா வந்து போயிட்டே இருக்கு. இப்ப அப்படியே வாக்குவாதங்கள் அதிகமாக ஆரம்பிக்குது. அப்படியே பேசிட்டே இருக்காங்க. இதுல டென்ஷனான நம்ம ஹீரோ வந்து திரும்பிட்டு, கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாவே வர மாட்டீங்களாடா அப்படின்னு ஒரு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த இருட்டு ரோட்ல திடீர்னு ஒரு நபர் கைகளை ஆட்டிக்கிட்டு வந்து நடுவுல நிக்க, இதை பார்த்த வண்டி ஓட்டிட்டு இருந்த நம்ம மைக்ல வந்து கொஞ்சம் பயந்துராப்புல அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓரமா வண்டி எடுத்துட்டு போயிட்டு டமன் சைட்ல இருந்ததெல்லாம் இடிச்சிட்டு அப்படியே ஜஸ்ட் மிஸ் பண்றாரு. நல்ல வேலையா அந்த ஆளை இடிக்கல. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, வண்டி நிறுத்துறா, யாரோ ஒருத்தன் உதவி கேட்டானும் போது அதெல்லாம் நிறுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு மத்த பொண்ணுங்க சொல்றாங்க. இந்த காட்டுக்குள்ள ஒருத்தன் தனியா நின்றுட்டு இருக்கான், கண்டிப்பா சைக்கோவா தான் இருப்பான் அப்படின்னு மத்தவங்களா சொல்ல, நம்ம ஹீரோயின் சொல்லி தான் இப்ப வண்டி நிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஆல்ரெடி வண்டியை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து மக்கார் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோக்கும் ஒண்ணுமே புரியல. சரி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே ஒரு ஓரமா விட்டுற, அப்படியே குனிஞ்சு பார்த்தா இவரு ஏதோ ஒண்ணு இடிச்சுக்கிட்டே வந்தார்ல சைட்ல, கீழே இருந்த பெட்ரோல் டேங்க்ல ஓட்ட விழுந்துருச்சு. அவ்வளவுதான், பெட்ரோல் எல்லாம் கொட்டிட்டு இருக்க, நல்லா வந்து காட்டுல மாட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யார் போன்லயும் இப்ப சிக்னல் வேற இல்ல. ஆல்ரெடி எல்லாரும் டென்ஷன்ல இருக்காங்க. இந்த லெக்ஸ் பையன் இருக்கான்ல,
ஒன்னும் கவலைப்பட வேணாம், இங்கே டென்ட் போடுவோம், சரக்கு இருக்கு, சரக்கு வச்சுட்டு ஜாலியா இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் கொஞ்சம் வாய மூடு, இங்க பாருங்க guys, இங்க இருந்து கொஞ்ச தூரம் தான் இருக்கும், ஒரு ஒரு 2 மைல் தான் இருக்கும், நம்ம பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி கரெக்ட் தான் இவங்க சொல்றது, கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு இப்போ அப்படியே அந்த காட்டு பாதைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த லெக்ஸ் வந்து கூடவே வந்து இன்னொருத்தன் பிரான்சிஸ்னு ஒருத்தன் இருப்பான். அவங்க கூட வந்து பெரிய பெட்டியா வந்து தூக்கிட்டு வந்திருக்காங்க. டேய் என்னத்தடா கொண்டு வந்திருக்க அப்படின்னு போது ஃபுல்லா போதை வஸ்துக்கள் சரக்கு இறக்குன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, இது சரியான சரக்கு வண்டி போல இருக்கு. அப்படியே பின்னாடி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, ஏய் மாத்திரை எடுத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஐயோ கார்லயே விட்டு வந்துட்டேன், சரி விட பரவாயில்ல நாளைக்கு காலைல எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் ஏன்டா அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஏய் மாத்திரை தானே, நான் நாளைக்கு காலைல எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்க. திடீர்னு வானத்துல இந்த நார்த்தன் லைட்ஸ் சொல்லுவாங்க தெரியுமா, அதை பாக்குறாங்க. அது நார்த் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு மாதிரி எட்ஜ்ல தான் வந்து அதெல்லாம் பார்க்க முடியும், இங்க எப்படி பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. இந்த நார்தன் லைட்ஸ் எல்லாம் என்னன்றது தெரியும் இல்லையா, இந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய கேஸ் வந்து நம்ம பூமியுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் கூட மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு மாதிரி லைட் வேவ் மாதிரி தெரியும் வானத்துல. அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்ச நேரத்துல மறைஞ்சிடுது. என்னடா இது அதிசயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நடந்துகிட்டே அப்படியே அந்த காட்டுக்குள்ள போறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது அங்க பாருங்க, அங்க ஒரு லைட் இருக்குது, அந்த வீட்டை நம்ம கண்டுபிடிச்சோம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாய்ஸ் எல்லாம் அப்படி ஓட ஆரம்பிக்க, நில்லுங்க நில்லுங்க, லைட் எரிஞ்சா நம்ம தேடி வந்த வீடு தானா, முதல்ல அந்த வீடு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, போயே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லும்போது, போயே கேட்டுருங்க போங்க, யார் போறீங்க பார்க்கலாம் தைரியமா, உள்ள ஒரு சைக்கோ இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி பேசிக்க. அப்ப நம்ம டீச்சர் இருக்கான் இல்லையா, அவன் வந்து சரி ஓகே நானே போறேன் அப்படின்ட்டு போக, கூடவே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோசன் ஒரு கேரக்டர் இருந்தாங்களா, அவங்களும் சொல்லிட்டு போறாங்க. இவங்க எல்லாம் இங்க நின்று பாத்துட்டு இருக்காங்க. இங்க பாரு மச்சான், அங்க இருந்து ஏதாவது சத்தம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்படியே ஓடிடலாம் அப்படின்ட்டு இங்க மத்தவங்க எல்லாம் நின்றுட்டு இருக்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2 பேர் போய் பாக்குறாங்க. டோர் வந்து பாத்தீங்கன்னா லைட் எல்லாம் எரியுது, ஆனா யாருமே இல்ல. அப்படியே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்படியே பின்னாடி வந்து ஒரு டோர் ஓபன் பண்ணா டோர் ஓபன் ஆயிருக்கு. சோ உள்ள போயிடுறாங்க. உள்ள போயிட்டு ஹலோ யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் கொடுத்துட்டே போகும்போது அப்பதான் அந்த வீட்டு கிச்சன்ல ஒரு பேப்பர் இருக்கிறத பாக்குறாங்க. இப்ப அதை பார்த்த அடுத்த செகண்ட் ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு உங்க 2 பேரும் ஓடி வர, பொட்டி படுக்கையெல்லாம் கீழே போட்டு எல்லாம் வாரி அடிச்சுன்னு கீழே விழுந்து ஓட, நிலுங்கடா நிலுங்கடா ஓடாதீங்கடா பிராங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது எல்லாரும் சமாகாண்டாயிடுறாங்க. அப்பதான் உள்ள இருந்த அந்த பேப்பர்ல என்ன போட்டிருந்தது அப்படின்னா, கிளார் டிஜே லெக்ஸ் வந்தீங்கன்னா இங்கே இருங்க, நாங்க சீக்கிரமா வந்துடும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்குது. ஏன் நீங்க 3 பேர் மட்டும் தான் இருக்கணுமா, நாங்களாம் என்ன வெளியே போனோம் வாடா போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அந்த வீட்டுக்குள்ள வராங்க. வந்து பார்த்தா ஒரு தரமான வீடு. ஆக்சுவலி உங்க காலேஜ்ல இருக்கக்கூடிய மேட் அண்ட் சாரா அப்படின்ற கூடிய ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா எங்க இந்த மாதிரி காட்டுல எங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்குது, அங்க வந்தீங்கன்னா ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப அதுக்காக தான் இங்க வந்துட்டு வேற லெவலுக்கு தரமா இருக்கு, பார்ட்டி பண்ணதுக்கு ஒரு பக்கமான வீடு, சும்மா என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. கத்துன அடுத்த செகண்ட் அந்த வீட்டோட ஒட்டுமொத்த லைட்டும் ஆஃப் ஆகுது. சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப வெளியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஜே அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மைக்கேல் வெளில வந்து பாக்குறாங்க. இந்த இடத்துல வீடு இருக்கு, வெளியில வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் கம்பி எதுவுமே கிடையாது, அப்ப கண்டிப்பா வந்து ஜென்செட்ல தான் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுத்திக்கிட்டு வந்து பாக்குறாங்க. பார்த்தா இவங்க நினைச்ச மாதிரி அந்த ஜென்செட் அந்த ஜெனரேட்டர் இருக்குது. ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னா, அது நின்று போற கண்டிஷன்ல ஓடிட்டு இருக்குது. ஏன்னா ஃபியூல் வந்து காலி ஆயிடுச்சு, புக்குன்னு அடிச்சிட்டு இருக்குது. இவங்களும் போனவங்க வந்து பக்கத்துல இருக்க எல்லா கேன்ஸும் எடுத்து பாக்குறாங்க, எதுலயுமே ஃபியூல் இல்ல. ஒருவேளை இதுக்குதான் மேட் அண்ட் சாரா போயிருப்பாங்க போல இருக்கு அப்படின்ட்டு தேடிட்டே இருக்கும்போது தான் ஒரு கேன்ல கொஞ்சோண்டு வந்து ஃபியூல் கிடைக்குது. ஓகே நம்ம லக்கின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெனரேட்டரை கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டு அப்படியே ஆன் பண்ணி விட்டு உள்ள வந்து பார்த்தா நம்ம பசங்க ஆல்ரெடி ரெடி ஆயிட்டானுங்க. போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கின்னு சரக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கின்னு ரெடியா உட்காந்துட்டு இருக்கானுங்க. வாங்க வாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து பாத்தீங்கன்னா இப்ப பார்ட்டி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஜாலியா இருக்கும்போது திடீர்னு பிரான்சிஸ்னு ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, வெளியில ஏதோ ஒன்று பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். யாரோ ஓட்ட மாதிரி இருக்கா, ஏதோ சத்தம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாருமே அமைதியாகிறாங்க. நல்லா கொஞ்ச நேரத்துக்கு காது கொடுத்து கேட்டு பாக்குறாங்க, ஏதோ வெளியில இருக்க மாதிரி தெரியல. அப்ப திடீர்னு சடனா டொம்முன்னு ஒரு சவுண்ட். அவ்வளவுதான் டிஜே என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா டக்குன்னு கையில ஒரு ராட் எடுக்கிறான். வாங்க மச்சான் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வெளில வந்து பாக்குறாங்க. 3 பேர் வந்து செக் பண்ணி பார்த்தா அங்க யாருமே இல்லை. ஏதாவது அணிலு கிணில் ஓடி இருக்கோண்டா வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்த 2 பேர் உள்ள போக, இங்க நம்ம மைக்கேல் வந்து டேய் வந்தது வந்துட்டோம், அந்த ஜெனரேட்டர்ல அந்த பெட்ரோல் ஊத்திட்டு போயிடலாம்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இவங்க 2 பேர் உள்ள போயிட்டாங்க. சரி ஓகே நம்ம தான் தனியா ஊத்தணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜெனரேட்டர்ல ஃபியூல் ஊத்தலாம்னு சொல்லிட்டு போகும்போது இப்ப சடனா பின்னாடி ஏதோ ஒன்று அசைஞ்ச மாதிரி இருக்கு. அதை பார்த்தோன்னே நம்மளால ஒரு மாதிரி ஆயிரம், வேர்த்து போயிடுது, பயந்து போயிட ஒரு மாதிரி பேயடைஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்கான். இப்ப அப்படியே பேயடைஞ்ச மாதிரியே உள்ள வர, ஆக்சுவலி முன்னாடியே சொல்லியிருந்தாங்க இவனுக்கு ஏதோ சைக்கலாஜிக்கலா ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு தனியா போனனால தலைவர் பயந்துட்டாரு. இப்ப வந்தோம் நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க, என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்ல ஒண்ணு இல்ல, நான் தானே வண்டி ஓட்டிட்டு வந்தா கொஞ்சம் டயர்டா இருக்கனால நான் போய் தூங்குறேன், நீங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போக, சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம பசங்க வந்து குடியும் கொடுத்தனமா வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ போய் தனியா படுத்துட்டு இருக்கான். அவனுக்கு இந்த கீழே போடுற சவுண்டு இது இல்லாம வித்தியாசமான சில சவுண்டுங்கெல்லாம் கேக்குது. அதுக்கப்புறம் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் வந்து ஏதோ ஒரு குகையில வந்து நடந்து போயிட்டு இருக்க மாதிரி மைக்கேல்னு கத்திக்கிட்டு நடந்து போற மாதிரி ஒரு விஷுவல், ஏதோ ஒரு சாவியை பாக்குறான். இதெல்லாம் அப்படியே மிக்ஸ்டா வந்துட்டே இருக்கும்போது குபீர்னு பயந்துறான். என்னன்னு பார்த்தா பக்கத்துல பார்ட்டி எல்லாம் முடிஞ்சு போயிட்டு நம்ம ஹீரோயின் வந்து படுத்துட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல சின்ன ஒரு கனவு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே ஜாலியா இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ தலைவலியோட இறங்கி வர ரோஸ் கேட்கறாங்க, நேற்று ராத்திரி என்ன உன்னை வெளில பார்த்த மாதிரி இருந்தது, வெளியில போயிருந்தே அப்படின்னு கேட்கும்போது, என்னது நான் வெளில போனா
இப்பதான் தூங்கி எழுந்தியே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மார்னிங் ஆயிடுச்சு. இவங்க அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ கேக்குறாரு, இன்னும் அந்த மேட் சாரா வரலையா? ஆமாப்பா இன்னும் வரவே இல்லை. அது மட்டும் இல்லாம வீட்டுல ஒரு போன் கூட இல்லப்பா அப்படின்ட்டு இவங்க அப்படியே ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு டமால்னு டோர் ஓபன் பண்ணிட்டு வரான். யாருன்னு பார்த்தா டீச்சர். மச்சானுங்களா ஒரு சூப்பர் மேட்டர் கண்டுபிடிச்சிருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் எங்கேயும் நடந்து போக இவங்களும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. டே காட்டுக்குள்ள என்னதரா கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோன் கேக்குறாங்க, டே காருக்கு போயிட்டு நீ மாத்திரை எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் சும்மா மாத்திரை நீட்டு இருக்க, நம்ம வெக்கேஷனுக்கு தானே வந்திருக்கோம் போது பாரு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு போது என்னன்னா நம்ம மைக்கிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்னால சில ப்ராப்ளம்லாம் இருக்கு, சில இலூஷன்லாம் வரும் போல இருக்கு. இந்த மாத்திரை எல்லாம் எடுத்துக்கிட்டா எல்லாமே சரியாயிடும். இது வந்து இவர் போடாம விட்டுற போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப கவலைப்படுறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இப்ப போயிட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்க முன்னாடி போயிட்டு இருக்க, இங்க பின்னாடி நம்ம போதகையை காட்டுறாங்க லெக்ஸ். அவன் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா நம்ம ரோஸை மட்டும் தனியா கூப்பிட்டு, ரோஸ் இந்த ஐட்டத்தை மட்டும் கவனி அப்படின்னு சொல்லிட்டு காளான் மாதிரி ஏதோ ஒன்று காட்டுறான். ஷ்ரூம்ஸ் சொல்றான். நம்ம சேனல்லயே வந்து ஷ்ரூம்னு சொல்லிட்டு ஒரு படம் போட்டிருக்கோம். அது ஒரு போதை காளான். அது அதை கொடுத்தோன்னே இவங்க ஃபர்ஸ்ட் வேணான்னு சொல்றாங்க. இதெல்லாம் ட்ரை பண்ணாம என்ன பண்ண போற அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் எடுத்து அவங்க வாயில போட்டுக்க இப்போ இவங்கலாம் அப்படியே நடந்து போறாங்க. எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த காட்டுக்கு நடுவுல ஒரு பங்கர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்கான் இந்த டீச்சர். வந்து பாருங்க எப்படி கண்டுபிடிச்சிக்கிறான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ உள்ள போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா பிரேக் த சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரத்தத்துல எழுதுனா எப்படி இருக்கும், பிரேக் த சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. என்னடா அந்த சைக்கிளை பிரேக் பண்ணோம், டே இது ஒரு பாழஞ்ச மைண்ட்ரா, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஏதாவது எழுதி வச்சிருப்பானுங்க, வாங்க உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு போது இதெல்லாம் தேவையில்லாத வேலை, வந்த வேலையை விட்டுட்டு வேற ஏதோ பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, வாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் ஒன் பை ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒன் பை ஒன்னா அந்த கைவிடப்பட்ட மைண்ட்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி உள்ள போகும்போதே பாத்தீங்கன்னா செவுத்துல வந்து ஒரு சிம்பிள் மாதிரி ஒண்ணு இருக்கு. ஒரு பாம்பு தன்னைத்தானே சுத்திக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அது வாழையே கடிச்சுக்கிட்டு சாப்பிடுற மாதிரி இருக்கு. இதை பார்த்த உடனே ரோஸ் வந்து இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அப்படியே உள்ளேயும் போறாங்க. இவங்க ஒரு கேங்கு தனியா உள்ள போயிட்டே இருக்கும்போது இந்த லெக்ஸ் பையன் இருக்கால, அவங்க தனியா போட்டோம் நம்ம சுத்தி வந்து அவங்கள பயமுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ரூட் வழியா வந்து நம்ம ரோஸை கூட்டு போயிடறா. நம்ம ரோஸும் போயிடுறாங்க. இந்த பக்கம் தனியா பிரிஞ்சு வந்து இந்த கேங்க காட்டுறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா குரல் கொடுத்துக்கிட்டே இது என்னடா போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல ஒரு மர பாலம் மாதிரி இருக்கு. அந்த பாலத்துல நடுவுல வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சு போயிருக்கு. அப்படியே இவங்க எட்டி பாக்குறாங்க. இதுக்கு மேல போன ஆபத்து, எங்கேயாச்சும் போய் நம்ம சொருகி போறோம். ஆமா எங்கடா பின்னாடி வந்து லெக்ஸையும் ரோஸையும் காணும் அப்படின்னு போது இந்த லெக்ஸ் இருக்கானே தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவங்கள தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படி போகும்போது நம்ம மைக்கேல் மட்டும் அந்த பள்ளத்தையே ஒரு மாதிரி பயந்து போய் அவன் பார்த்துட்டு இருக்கான். அந்த பள்ளத்தை நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா பயப்படுவர் போல இருக்குது எதை பார்த்தாலும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரும் இங்க தேடிட்டு போயிட்டு இருக்க, இங்க தனியா சுத்திட்டு இருக்க லெக்ஸ் அண்ட் ரோஸா காட்டுறாங்க. இவர் தனியா கூட்டின்னு வந்ததே இவங்க கூட வந்து யாராவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனா போதையில இருந்தாலும் ரோஸ் ரொம்ப தெளிவா இருக்காங்க. நீ இங்க என்ன கூட்டின்னு வந்த நல்ல எண்ணம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, வா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவனை வந்து சரி வாங்க போலாம் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்புறாங்க பாருங்க. அப்படி திரும்பும் போது நம்ம ரோஸ் திரும்புறாங்க. அங்க ஏதோ ஒரு சத்தம் கேட்கல, எனக்கு எதுவும் கேட்கல, வா போலாம், அதான் வேணாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோகமா போக இவங்க ரெண்டு பேரும் அப்படி நடந்துட்டு வராங்க. இவங்க ஒரு பக்கம் இப்படி நடந்து வந்துட்டு இருக்க, இந்த பக்கம் வந்து நம்ம 3 பாய்ஸ்ல காட்டுறாங்க. அவங்க நடந்து வந்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன செல்லர் ரூமை பாக்குறாங்க. அந்த ரூமை பார்க்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அதை பார்த்துட்டே இருக்கும்போது என்ன உள்ள இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க பாருங்க. நம்ம ஹீரோ தான் முதல்ல உள்ள போறாரு. அப்ப உள்ள போகும்போது திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர்ல எழுதி இருக்குது. இந்த கலரை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெட் கலர்ல எழுதப்பட்டிருக்குது. இதை நம்ம மைக்கேல் பார்த்துட்டே இருக்கும்போது சடனா அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா மைக்கில் பயமுறுத்துறதுக்காக வெளியில போயிட்டு அந்த டோரை லாக் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான். உண்மையிலேயே வந்து மைக்கேல் பயந்துறான். அவன் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல இருக்கான். பயந்து போயிட்டு கதவு திறங்கடா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி போயிட்டு தங்குன்னு கதவு அடிச்சிட்டு இருக்க, உள்ள வேற திரும்பி பார்த்துட்டு பயப்படுறான். அவனுக்கு பயம் அதிகமாகுது. இப்ப அந்த சமயத்துல அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. எங்க அவன் மைக்கேல் அப்படின்னு சொன்னோம். இவங்க சிரிச்சுக்கிட்டு உள்ளதான் அடைச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல டென்ஷன் ஆயிடுறாங்க. ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ண ட்ரை பண்ணா இப்ப டோர் ஓபன் ஆகாதா, ஐயோ இதனடா வினையா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா ஓபன் பண்ண ட்ரை பண்ண கடைசியில எப்படியோ ஒரு வழியா டோர் ஓபன் பண்றாங்க. வெளியில வந்து ஹீரோ செம்ம கடுப்புல இருக்கான். புடிச்சு கண்ணா அப்படின்னா டீச்சரை திட்டி விட முதல்ல இங்க இருந்து போலாம் வெளியில வாங்கடா அப்படின்ட்டு கத்த இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோஸா காட்டுறாங்க. அவங்க எதையோ திரும்பி பார்த்துட்டு பயந்து இந்த லெக்ஸ் பையனை மிஸ் பண்ணிடுறாங்க. இப்ப இவங்க தனியா இருக்காங்க. இவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஓடுறாங்க அப்படி ஓடுறாங்க. கடைசியில ஒரு பயங்கரமான ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்குள்ள ஓடி போயிட்டு ஏதோ ஒண்ணு இவங்க துரத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி பயந்து போய் நின்று பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. அப்ப சடனா ஏதோ ஒரு கை வந்து அவங்க காலை பிடிக்க கத்துறாங்க பாருங்க ஒரு கத்து. அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி வராங்க. இவங்க பயந்துட்டாங்க. உதற ஆரம்பிக்குது. அழுதுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே பின்னாடி பார்த்தா லெக்ஸ் நின்னுட்டு இருக்கான். டே இது உன் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மச்சான் உங்க எல்லாரையும் பயமுத்தணும் தான் நான் சுத்தி வந்தேன். ஆனா இவ்வளவு நான் எதுவும் பண்றடா அப்படின்ற மாதிரி சொல்ல அவ அழ ஆரம்பிச்சிடா. சரி வாங்க முதல்ல ரூமுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கண்ணா அப்படின்னா திட்டிட்டு இருக்காங்க லெக்ஸ பிடிச்சி. எங்கடா கூட்டு போன, எதையோ பார்த்து இப்படி பயந்துருக்கா அப்படின்னு போது மச்சான் சாரிடா, அவ எதை பார்த்தும் பயப்புல அவளுக்கு கொஞ்சம் போத காலம் குத்தண்டா, அதனால வந்து ஹாலுசினேஷனா இருக்கும்டா அப்படின்னு சொல்லும் போது இவ்வளவு நேரம் டென்ஷனா இருந்தவங்க சிரிச்சிடறாங்க. அடப்பாவி ஏன் இந்த வேலையெல்லாம் பாக்குறப்ப அந்த பொண்ணு எப்படி பயந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீன் கட் ஆக இப்ப உள்ள பயந்து போய் உட்காந்துட்டு இருக்க ரோஸை தான் காட்டுறாங்க. அவ காலில் வந்து ஏதோ ஒன்று புடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு சொன்னா இல்லையா, ஒரு நகை கீரல் மாதிரி இருக்கு. அதை பார்த்து
அவன் மிரண்டு போய் உட்காந்துட்டு இருக்கா. ஆனா மத்த ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே வந்து அந்த கீரல் தெரியவே இல்ல. நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நீ கொஞ்சம் தூங்குறியா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களை படுக்க வச்சுட்டு அப்படியே வெளில வராங்க. பார்த்தா நம்ம ஹீரோ மைக்கேல் வந்து அவன் மெடிசனை மறந்து விட்டு வந்துட்டான் இல்லையா கார்ல, அதை எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கான். டே நானும் வரேன் கூட அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் நடந்து போறாங்க. அப்படியே இவங்க மெடிசன் எடுக்கிற போற வழியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம மைக்கேல் வந்து என்ன பேசிட்டு வரான்னு பாத்தீங்கன்னா, நம்மள யாராச்சும் கொன்றுவாங்களா அப்படின்னு ஒரு உணர்வு வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாரு எத்தனை தடவை சொன்ன ஒழுங்கா மாத்திரைகளை போடுறது நிறுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு பாரு நீ எப்படி எல்லாம் பேசுறேன் போது, அதெல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நேரம் மாத்திரை எடுக்கிறதுக்காக வந்து பார்த்தா அந்த வேனுடைய டோர் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன்ல இருக்குது. நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. நான் க்ளோஸ் பண்ணிட்டு வந்தேன், இது எப்படி ஓப்பன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உள்ள போயிட்டு ஒரு மெடிசன் எடுத்துட்டு இருக்க இந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் வேற ஒண்ணத்தை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அது என்னன்னா, நேற்று ராத்திரி வண்டி வேகமா எதையும் இடிச்சுக்கிட்டு வந்த மாதிரி இருந்தது இல்லையா, ஒரு பக்கம் ஃபுல்லா ரத்தமா இருக்கு. இப்பதான் புரியுது நேற்று ராத்திரி இருட்டுல தெரியல ஏதோ ஒண்ணத்தை இடிச்சிட்டு இருக்க போல இருக்கு, ஏதோ ஒரு மிருகத்தை இடிச்சிருக்க போல இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லும் போது, சரி இதை வேற நம்ம பசங்க கிட்ட சொல்ல வேணாம், ஆல்ரெடி பயந்து போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே வராங்க. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கார்டன்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க மேட் அதுக்கப்புறம் சாரா இன்னுமே வரல. செல்போன்ல சிக்னல் இல்ல, இவங்க வந்த வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகல, ஒண்ணுமே புரியல இவங்களுக்கு. ஆல்ரெடி குழம்பி போயிருக்காங்க. ஆனா நம்ம லெக்ஸ் இருக்கான்ல, அவன் தான் பயங்கர வைப்ல இருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, இப்ப என்ன ஆச்சு, நம்ம எதுக்கு வந்து வெகேஷனுக்கு தானே வந்தோம், இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, அழகான ஒரு ஷெல்டர் இருக்கு, பக்கத்துல ஏரி இருக்கு, ஸ்விம்மிங் போலாம், மலை இருக்குது, ட்ரக்கிங் போலாம், மேட்டன் சாரா தான் அந்த பேப்பர்ல எழுதி வச்சிருந்தாங்களே, இங்க இருங்க நாங்க வர வரைக்கும் சொல்லிட்டு அவங்க வர வரைக்கும் காத்திருப்போம், அப்படி வரலன்னா மத்ததெல்லாம் அப்புறமா டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு போது, டே சூப்பர் ஐடியாடா, கரெக்ட் தான், நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான போட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து சரி சரி என்ஜாய் எல்லாம் பண்ணலாம், அதுக்கு முன்னாடி அந்த மைனுக்கு என் கூட யாராச்சும் வரீங்களா அப்படின்னு கேட்டோன்னு யாரும் முறைகிறாங்க. என்னன்னு பார்த்தா, இல்லடா என் பர்ஸை விட்டு வந்துட்டேன், நான் பர்ஸை காணோம்டா, யாராச்சும் வாங்கல அப்படின்னு சொல்ல, சரி வந்து தொலை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஜேவும் லெக்ஸும் கிளம்ப. இங்க வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோஸ் பொண்ணு ஒரு மாதிரி படபடப்பா இருக்கா. அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு புக் எடுத்திருக்கா போல இருக்கு. அந்த புக்கை பார்த்து கைஸ் இங்க வாங்க அப்படின்னு சொல்றான். யூஸ்வலி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோஸ் பொண்ணு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இவ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஸ்பிரிச்சுவல் அதுக்கப்புறம் இந்த சூனியம் இதெல்லாம் வந்து நம்புறவ. இப்ப இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுல தான் இந்த புக் எடுத்தேன், இந்த சிம்பிள் உங்களுக்கு பார்த்த ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மைண்ட்ல பார்த்தாங்களே ஒரு பாம்பு தன்னுடைய வாழையை கடிச்சுக்கிற மாதிரி, அதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி இது ஒரு சாபம். ஒரு மனுஷன் எக்ஸ்ட்ரீமா ஒரு விஷயத்துல மாட்டிக்கும் போது அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சாபம். இது மூலியமா அவனையே கொண்டு செத்து மறுபடியும் அவனையே உயிர் தர வச்சுப்பான். இதுதான் இந்த புக்ல போட்டிருக்கு அப்படின்னும் போது, இங்க பாரு ரோஸ், அந்த போதை பொருள்னால நீ குழம்பு போயிருக்க, இதெல்லாம் நம்பாத அப்படின்னு மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது, அப்படியா சரி ஓகே நான் கொஞ்சம் தனியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரெண்டு நம்ப மாட்டாங்க. அதனால வெளியில போய் தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க மண்டைக்குள்ள ஏகப்பட்ட குரல்கள் கேக்குது, நிறைய பேர் கத்துற மாதிரி கேக்குது. இப்ப காலை பார்த்தா அந்த பேய் பொறாண்டுச்சு தெரியுமா, மத்த ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிய மாட்டேது, இவங்க கண்ணுக்கு தெரியுது. இப்ப உங்களுக்கு நிறைய இலூஷன்ஸ் எல்லாம் வர, இப்ப திடீர்னு இவங்களை நோக்கி யாரோ ரத்த கரையோட ஓடி வர மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு கத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து டோரை லாக் பண்றாங்க பாருங்க. அந்த ரத்த கரையோட அந்த கை வந்து கண்ணாடியில் அப்படியே பல்ச்சின்னு வைக்குது. இதை பார்த்துட்டு கத்துறாங்க, ரத்தம் கைன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இவங்க திரும்பி பார்த்தா மத்த யாருக்குமே எதுவுமே தெரிய மாட்டுது. நல்லா பயங்கரமா ரோஸ் வந்து பயந்துடுறாங்க. இப்ப மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு கூடி அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க, பாரு நீ சாப்பிட்டு தெரியுமா ஒரு போதை பொருள், அதுதான் உனக்கு ஹாலுசினேஷன் தருது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் நம்புறவங்க. இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடியே நான் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன், இது இந்த போதை பொருள்னால கிடையாது, சொன்னா நம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, டக்குனு கிளார்னு ஒரு பொண்ணு இருப்பால, அவ நம்ம ஹீரோவை கலாச்சிடலாம். டேய் அந்த மருந்து வச்சிருப்பல நீ போடுற மாத்திரை அதை இவளுக்கு கூட அப்படின்னு ஹீரோனுக்கு கடுப்பாயிடுது. ஏன்னா ஹீரோக்கு இது பிடிக்காது, அவர் வந்து ஒரு பேஷண்ட் மாதிரி பாக்குறது. உடனே ஹீரோயின் வந்து கிளார திட்டுறாங்க, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, நீ என்ன பேசிட்டு இருக்க, அவன் எதுக்கு சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வாக்குவாதங்கள் அதிகமாக்கும் போது, ஒரு நிமிஷம் இருங்க, என்ன நீங்க சண்டை போட்டு இருக்கீங்க, அவதான் உடம்பு சரியில்லாம இருக்கால, ஒண்ணு பண்ணுங்க, நீங்க கிளம்புங்க, நீங்க போயிட்டு ஸ்விம்மிங் போங்க, நான் அவளை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மைக்கேல் சொல்றாரு. நம்ம ஹீரோ சொல்றாரு, சரி கரெக்ட் தான், நீ ரெஸ்ட் எடுத்தாதான் சரியாவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பொறுப்புல ரோஸை விட்டுட்டு நம்ம ஹீரோயின் கிளார் அதுக்கப்புறமா அந்த பிரான்சிஸ் மூணு பேரும் ஜாலியா அங்க ஸ்விம் பண்ணிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா இந்த மைண்ட்குள்ள இருக்க நம்ம லெக்ஸ் அண்ட் டிஜே தான் காட்டுறாங்க. அவங்க பாட்டுன்னு ஜாலியா அங்க உள்ள சுத்திட்டு இருக்க. அப்பதான் அந்த இடத்துல ஒரு டோர் ஒண்ணு பாக்குறாங்க, சின்ன ஒரு ரூம், அதுக்கு வந்து சாவியும் இருக்கு. அந்த ரூமை பாக்குறாங்க, சாவியை பாக்குறாங்க, என்னடா அது ரூம், யாராச்சும் அடைச்சு வைக்கிறதுக்கு கரெக்டான ரூம் போல இருக்கு இது அப்படின்னு பேசிக்கிட்டு இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா டீப்பா வந்து அந்த மைண்ட்குள்ள போயிட்டே இருக்கானுங்க. அப்போ ரூம்குள்ள போறாங்க. அந்த இடத்துல கோழி பையில வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு போத்தி வச்சிருக்க மாதிரி இருக்கு. எங்க பாரு மச்சான் செம்ம ஃபன்னா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிட்ட போறான் பாருங்க இந்த லெக்ஸ். இப்ப ஏதோ ஒரு மூடி வச்சிருக்காங்களே, அது கிட்ட போன லெக்ஸ் மூஞ்ச பாக்கணுமே, அப்படியே பயந்து பதறான். பின்னாடி இருக்கிற நம்ம டிஜேவும் வந்து பயப்படுறான். என்னன்னு பார்த்தா அங்க கிடக்குறது இந்த லெக்ஸ் பையனுடைய பாடி. அதை பார்த்துட்டு அவன் ஷாக்கிங்கா இருக்க. அதே மாதிரி அங்க இன்னொரு 2 பணம் இருக்கு. அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஒன்னு டிஜே, இன்னொன்னு அந்த பிரான்சிஸ். அவ்வளவுதான். இதை பார்த்தவனுங்க மிரண்டு அடிச்சு துடிச்சு புடிச்சு அப்படியே வெளியில ஓடி வரானுங்க.
உடனே நம்ம டீச்சர் பயந்து போயிட்டான். டேய் என்னடா இது அப்படின்னு கேட்கும்போது, டேய் ஒரு நிமிஷம் இருடா, நம்ம இங்க உயிரோட தான் இருக்கோம், ஆனா அங்க நம்மளோட டெட் பாடி எப்படி இருக்கு, ஒருவேளை இந்த ரோஸ் சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஏதாவது அமானுஷம் இருக்கா அப்படின்னு போது, டேய் எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம், இங்க முதல்ல நம்ம இருக்கக்கூடாது, ஓடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வீட்டை நோக்கி ஓடி வர இங்க அப்படியே கட் பண்ணி வீட்டுல தான் காட்டுறாங்க. இந்த வீட்டுல இந்த ரோஸ் பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஏதோ முடங்கிட்டு பயந்து போய் படுத்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ பாக்குறாரு. சரி ஓகே, ஒரு துணியை வச்சு தலையை தொடச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராரு பாருங்க. அப்படி கிட்ட வரும்போது இவன் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு பயப்படுறா பாருங்க. ஏன்னா இவ கண்ணுக்கு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா மூஞ்செல்லாம் ரத்த கரையோட வேற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான் பயந்து போய் கத்த ஆரம்பிக்கிறா. அந்த நேரம் பார்த்து இந்த ஸ்விம்மிங் போயிருந்த பசங்க எல்லாம் வர, அடி அந்த பொண்ணு என்னடா பண்ண அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பார்த்து கேள்வி கேட்க நம்ம ஹீரோக்கு காண்டாயிடுது. ஏய் நான் என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதங்கள் போயிட்டே இருக்கும்போது டமால்னு டோர் ஓபன் பண்ணிட்டு இவங்க 2 பேர் ஓடி வரானுங்க. டேய் அந்த மைண்ட்ல நாங்க ஒண்ணு பார்த்தோம்டா அப்படின்னு சொல்லும் போது, பாருங்க ஆல்ரெடி எல்லாரும் செம்ம காண்டில் இருக்கும், தேவையில்லாம விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு போது, நாங்க விளையாடலடா பொணங்களை பார்த்தோம்டா அப்படின்னு சொன்னோம்னா இங்க இருக்கிற எல்லாருமே வந்து செம்ம காண்டேத்துறானுங்க. எல்லாமே அந்த மஷ்ரூம்னால தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரான்சிஸ் வந்து லெக்ஸ போட்டு திட்டிட்டே இருக்கும்போது, டேய் நான் பார்த்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிஜே சொல்றான். டேய் என்ன சொல்றேன், நம்ம எல்லாருடைய போனமும் அங்க இருக்கும் போது எல்லாருடைய போனமும் கிடையாது, நானு இவன் அதுக்கப்புறம் நீடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரை பத்தி சொன்னோம்னா இந்த பிரான்சிஸ்க்கு வந்து செம்ம கடுப்பாயிடுது. இருடா நானே வரேன், நானே வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே வெளியில வர இப்ப அந்த குகையை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. இதுல இந்த கிளார்ன்ற பொண்ணு பின்னாடி ஓடி வர, நானும் வருவேன் என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பின்னாடி போக இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வந்து ரோஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மடியில படுக்க வச்சு தூங்க வச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவளா ஒரு மாதிரி வைப்ரேட் ஆயிட்டு இருக்கா, பயந்து போயிட்டு இருக்கா. நம்ம தூக்கத்துல எல்லாம் ஏதாவது பார்த்துட்டு பயப்படுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கா. ஏன்னா இவருடைய கனவுகள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இலூஷன்ஸ் வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த குகைக்குள்ள நம்ம படத்துடைய ஹீரோ இருக்காரு இல்லையா, அவர் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்க யாருடைய பாடியோ வந்து இழுத்துட்டு போற மாதிரியும் ஒரு சின்ன ரயில் பெட்டி மாதிரி இருக்கு, அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடியை போட்டுட்டு ஒரு பெரிய கல்லை தூக்கி போடுற மாதிரி இந்த மாதிரியான இலூஷன் எல்லாம் வந்து அவன் பார்த்துட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த மைண்ட் குள்ள போன மத்தவங்களை தான் காட்டுறாங்க. அவங்க உள்ள போயிட்டு அந்த பிரான்சிஸ் அதுக்கப்புறம் இந்த கிளாரி பொண்ணுக்கு இந்த பணங்கள் எல்லாம் காட்ட அவ்வளவுதான் அவங்களும் வந்து மெர்சல் ஆயிடுறாங்க. இங்க முதல்ல நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோஸ் பொண்ணு நம்ம ஹீரோனை பார்த்து பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா ரோஸ் கண்ணுக்கு வந்து நம்ம ஹீரோயின் வந்து தலையெல்லாம் சதஞ்சு போய் வந்து இவங்க கிட்ட வந்து சமாதானப்படுத்துற மாதிரி இருக்கு. இதுல வந்து இவங்க கத்துறாங்க, இல்ல இது நம்ம இடம் கிடையாது, இது நம்ம உலகம் கிடையாது, நம்ம கிளம்பணும், இங்க இருக்க கூடாது, பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எவ்வளவு சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. ரோஸ் நான் தான் சொன்னா கேளு பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா கேட்கற மாதிரியே இல்ல. இதுல வேற வந்து சைக்கிளை பிரேக் பண்ணணும், இந்த சைக்கிளை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா பாருங்க, பொத்துன்னு கீழே விழுந்துறா. இதுல வந்து போனவங்க எல்லாம் வந்துடுறாங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவள் அப்படியே உதற ஆரம்பிக்கிறா. முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்பணும், தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரான்சிஸ் பையன் வந்து பயங்கரமா குதிக்கிறான். ஆனா நம்ம லெக்ஸோன் டீச்சர் வந்து ரொம்ப தெளிவா பேசுறாங்க, எங்க போய் எங்க ஓடுவேன், வண்டியும் கிடையாது, கொஞ்சம் பொறுமையா யோசிப்போமா, முதல்ல இவளை கொண்டு போய் படுக்க வைப்போம், அப்புறம் என்னன்னு யோசிப்போம்னு சொல்லிட்டு அவளை போயிட்டு பெட்ரூம்ல படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சதுக்கு அப்புறமா வந்து இங்க பேசிக்கிறாங்க, இன்னைக்கு ராத்திரில எதுவுமே முடியாது, காலையில ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒண்ணு பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து அவளை தூக்கிட்டு நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன விளையாடுறீங்களா, அங்க டெட் பாடிஸ் இருக்கு, யாரோ ஒருத்தன் கொண்டுட்டு சுத்திட்டு இருக்கான், அவன் இங்க வந்துட்டானான்னு போது நம்ம வந்து டோர் எல்லாம் பிளாக் பண்ணலாம், காலையில வரைக்கும் தானே நம்ம தூங்காம முடிச்சிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்லிட்டு இருக்கான். அப்ப லெக்ஸ் டென்ஷன் ஆகுறான் பாருங்க, டேய் என்னடா போதையில கிதில இருக்கீங்களா, கில்லர் கொண்டுட்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அங்க இருக்குது வேற யாரோடைய பாடி கிடையாது, நம்மளுடைய பாடி, இங்க வேற ஏதோ நடக்குது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும், அதுக்கு நம்ம மறுபடியும் அந்த குகைக்குள்ள போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எல்லாருமே டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிரான்சிஸ் வந்து அடிக்கவே போயிடுறான். இவன் எப்படி யோசிக்கிறானா, ஒருவேளை நம்ம 3 பேர் செத்துட்டோம்னு நினைக்கிறேன், மைக்கிளுடைய பாடி அங்க இல்ல, இந்த பொண்ணுங்களுடைய பாடி அங்க இல்ல, நம்ம 3 பேர் மட்டும் தான் செத்துருக்கோம், நம்ம 3 பேர் ஆவியா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க பயங்கரமா கொலாப்ஸ் ஆயிடுறாங்க, அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தனியா கூட்டு வந்துறான் டீச்சர், ஏன்னா அப்படி பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு போது, பாரு எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியுது, அப்பா அங்க இருக்க பாடி யாருடையது, அப்படி அந்த பாடி இறந்து போச்சுன்னா நான் ஏன் இன்னும் உயிரோட இருக்கேன், நான் பேயா, எனக்கு இந்த உண்மைலாம் தெரிஞ்சாகணும், நம்ம முதல்ல அங்க போய் செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்படியே குதிக்க ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம மைக்கேல் வரோம். என்னடா பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க மூஞ்சல் அச்ச மாதிரி, எங்க பாரு ஒழுங்கா இங்க இருந்து பத்திரமா இருக்கிற வழியை மட்டும் பாரு, எங்க பிளான் எல்லாம் உள்ள வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. இங்க அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஆல்ரெடி அவன் பயந்து வர போயிட்டு இருக்கானா, அப்படியே வெளியில உட்காந்துக்கிட்டு இப்படி பாக்குறான் அப்படி பாக்குறான், யாரோ ஓடுற மாதிரி இருக்கு, இவன் கொஞ்சம் வினோதமாவே பண்ணிட்டு இருக்கான். இப்ப நேரம் போயிட்டு என்ன போறான்னு பாத்தீங்கன்னா ஒரு காஃபி ஒன்று போடுறான். அவனுக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கா, ரூம்ல உட்காந்துக்கிட்டு இந்த பாலை வச்சுக்கிட்டு மாத்திரை போடலாமா வேணாவா, மாத்திரை போடலாமா வேணாவான்னு மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அவன் பெட்ரூம்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரா ஒன்று இருக்கு. அந்த டிரா ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு ரெட் கலர் கிரையான்ஸ் இருக்கு. அந்த கிரையான்ஸை கையில வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று அப்படியே யோசிக்கிறான். இந்த சீனை அப்படியே கட் பண்ணி இந்த குகைக்குள்ள போனவங்க தான் காட்டுறாங்க. இவங்க கையில கத்தி எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த பரமாச்சான் இங்க ஏதோ ஒன்று நடக்குது, அது கண்டுபிடிக்காம நம்ம போக கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போயிட்டே இருக்காங்க. அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு செல்லர் ரூமை பாக்குறாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா யாரோ அடைச்சு வைக்கப்பட்ட மாதிரி இருக்கு. உள்ள ஒரு பெண்ணுடைய அழுகுரல் கேக்குது. இவங்களுக்கு அப்படியே கதி கலங்கி போகுது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா போயிட்டு எட்டி பார்த்தா உள்ள கிளாரி. என்னடா அது வீட்டுல கிளாரி இருந்தா இப்ப இங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்ணிட்டு டீச்சர் போயிட்டு என்னாச்சு உனக்கு இங்க எப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அவ ஓன் அழுதுட்டு இருக்கா, காப்பாத்து, என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ ஓன் அழுதுட்டு இருக்கும்போது இப்ப டக்குன்னு நம்ம லெக்ஸ் என்ன பண்றானா, ஏந்திரு
அவளை விடு, முதல்ல நீ வெளில வா, கொஞ்சம் வெளில போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பொண்ணை அடிச்சிடுறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க, கிளாரி எதுக்குடா மறுபடியும் அடிக்கிறேன்னு கேட்கும்போது, மச்சான் ஃபர்ஸ்ட் நல்லா யோசிச்சு பாரு, நம்ம வந்தோம், நம்ம டெட் பாடிஸை பார்த்தோம் அப்படின்னா நம்மள மாதிரியே இன்னொருத்தங்க இருந்தாங்க. இப்போ வீட்டுல கிளாரி இருக்கா, கிளாரி மாதிரி இங்க ஒருத்தி இருக்கா அப்படின்னா இது கிளாரியா? இங்க பாரு டிஜே, எனக்கு ஒன்னும் புரியல, இந்த குகையில தான் ஏதோ ஒண்ணு நடக்குது, நம்ம ஒண்ணு பண்ணுவோம், இங்க இருந்து கிளம்பிடுவோம், நம்ம வீட்டுல இருக்க கிளாரியை வந்து பத்திரமா பாத்துக்குவோம், இந்த குகை வேணாம், இங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ திப்பு ஓட ஆரம்பிச்சிட. இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஜன்னல் எட்டி பாக்குறான், இந்த பக்கம் பாக்குறான், அந்த பக்கம் பாக்குறான், வந்து ஃபேஸ் வாஷ் பண்றான். அவன் முகத்துல திடீர்னு மண்ணு கரை இருக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி வந்து இவன் அந்த டேப்லெட் போடல, ஓகேவா? சோ அதனால தான் இவனுக்கு ஏதோ வந்து இல்யூஷன் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு போல இருக்கு. இதுல இந்த ரோஸ் பொண்ணு வேற, அவளுடைய நிலைமை இருக்க கவலைக்கிடமா மாறிட்டு இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா அவ கண்ணுக்கு மட்டும் ரொம்ப விகாரமா தெரியுறாங்க நம்ம ஹீரோயின். அது மட்டும் இல்லாம இப்ப கிளாரி உள்ள வரா, இவளோட ட்ரெஸ் நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. வெள்ளை கலரா ஒரு டிஷர்ட் ஒன்று போட்டிருக்காளா, இந்த வெள்ளை கலர் டிஷர்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த குகையிலயும் இருந்தது. இங்க நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு வந்து அடிபட்டு சதஞ்ச மாதிரி இருக்க அவங்க முகம். இதெல்லாம் பார்த்துட்டு இவன் மிரண்டுட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் பாட்டுக்கிட்டு ஏதோ சில வேலைகளை பார்த்துட்டு இருக்கான். என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் கண்ணாடியில் நின்று பார்த்துருப்பான் தெரியுமா, இங்க இருக்கிறவங்க எல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, இங்க இருக்கிறவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி வார்த்தை மட்டும் இவனுக்கு மறுபடியும் ஒழிச்சிட்டு இருக்க. இவன் கொஞ்சம் பயந்துடும். அதனால என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நடக்கிற எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி சில ரோப்ஸ் எல்லாம் எடுத்து ஜன்னல் வழியா தூக்கி போட்டுட்டு இருக்கான். இவன் ஏதோ ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருக்க. இப்ப மைனுக்கு போயிருந்த டிஜே வந்துட்டு நேரா கிளாரியை பார்த்தவனும் கட்டி அணைச்சு அவங்க ரெண்டு பேர் லவ் பண்றாங்க இல்லையா, நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். ஆனா கிளாரியோடைய ட்ரெஸ் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, அவ வேற ஒரு ட்ரெஸ்ல இருக்கா. இப்ப இவங்க எல்லாருமே போயிட்டு கிச்சன்ல உட்காந்துக்கிட்டு ஒரு பிளான போடுறாங்க. அது என்னன்னா, இங்க நடக்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு என்னவோ வந்து மைக்கேல் மேல தான் டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல டவுட் பண்றாங்க. ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் சைக்காலஜிக்கலா ப்ராப்ளம் இருக்கு. கண்டிப்பா இது அவனுக்கு தான் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கணும், அவன் தான் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு தலையா வந்து ஒத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஏன்டா இப்படி பண்றீங்க, அவன் நம்ம ஃப்ரெண்டுடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல, இப்போதைக்கு நம்ம உயிரை காப்பாத்திக்கணும், அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக அவங்க ரூமுக்கு போறாங்க, கையில ஒரு கயிறு எடுத்துக்கிட்டு. ஆனா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரெடியா உட்காந்துட்டு இருக்கான். என்ன ஃப்ரெண்ட்ஸ் நேரம் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதாவது இவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ அவ்வளவுதான், இவன் கையெல்லாம் கட்டி போட்டுட்டு ஹால்ல உட்கார வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஒழுங்கா சொல்லிட்டு மைக்கேல், நீ தான் வந்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தேகப்படுறாங்க. நீ என்ன எதுக்கா சந்தேகப்படுறீங்கன்னு போது இவனுங்க தான் பார்த்தா நம்ம ஹீரோயின் என்ன கேட்கறாங்கன்னா, நீ அந்த டேப்லெட் போடல தானே, அதனால தானே இப்படி எல்லாம் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இல்லாம பேசுறாங்க. அவ்வளவுதான், நம்ம ஆள் வந்து மனசே உடஞ்சு போயிடாரு. எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு என்ன நடக்குது, இதுக்கப்புறம் என்ன நடக்க போது எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு போது அவ்வளவுதான். கிளாரி வந்து என்ன சொல்றான்னா, இல்ல இவன் இருக்கிற இடத்துல என்னால இருக்க முடியாது, என் உயிருக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து என்ன டிசைட் பண்றாங்கன்னா, சரி ஓகே இவனை கொண்டு போயிட்டு அந்த மைண்ட்ல வந்து அடிச்சு வச்சிடலாம். ஒரு ரூம் பார்த்தா சாவியோட இருந்தது, அங்க அடிச்சு வச்சிடலாம் காலையில வரைக்கும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி நம்ம ஹீரோவை கூட்டு போயிட்டு இருக்காங்க. பாவம் நம்மால் ஒரு மாதிரி ஆயிட்டான், என்னடா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வானத்துல ஃபர்ஸ்ட் இவங்க உள்ள வந்தப்போ அந்த நார்த்தன் லைட்ஸ் சொல்லிட்டு பாத்துருப்பாங்க தெரியுமா, அதை பாக்குறாங்க. அந்த பிராங்க் வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இந்த நார்த்தன் லைட்ஸ் வந்து ஒரு தடவை ஒரு இடத்துல வந்துட்டு போயிடுச்சுன்னா மறுபடியும் வரவே வராது, அது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு டவுட் வருது. இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து எதுவுமே சரியில்லை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அந்த குகையை நோக்கி போறாங்க. அப்படி போகும்போது இந்த இடத்த காட்டுறாங்க, நல்லா பாத்துக்கோங்க. இந்த இடத்துல இவங்க முதல் தடவை வரும்போது ஒரு லெட்டர் இருந்திருக்கும், பிரேக் த சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்ப இல்ல, நல்லா பாத்துக்கோங்க. இப்ப உள்ள போறாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி வந்தப்போ ரூம் ஒண்ணு கண்டுபிடிச்சாங்கல்ல சாவியோட, அந்த ரூம்குள்ள வந்து நம்ம ஹீரோ அனுப்புறாங்க. அனுப்புறதுக்கு முன்னாடி தான் உன் ஆளு கொஞ்சம் சாப்பாடு இந்த பிளாஷ் லைட் எல்லாம் கொடுத்தா காலைல வரைக்கும் இரு, உண்மையை சொல்ற வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை லாக் பண்ணிட்டு லெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாவியை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ரெண்டு பேரும் கிளம்பிட. இங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ள நம்ம ஆளு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகுறாரு. அவருக்கு பயம் வேற இருக்கு, ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு ப்ராப்ளம் இருக்கு. அப்படியே தலையில கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல திடீர்னு இவருக்கு சில பிளாஷஸ் வருது, நம்ம ரோஸ்க்கு வந்த மாதிரி. எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, யாரோ ஒரு மரப்பாலம் உடஞ்சு விழுற மாதிரி, இவர் கையில இந்த ரூமோட சாவி வர மாதிரி, அப்படி ஒரு மாதிரி படபடான்னு ஆகுறாரு இவரு. இப்ப அந்த சாவியை கனவுல பார்த்த உடனே பேக்ல தேடுறாரு. அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் குத்தமிச்சிருப்பாங்களே பேக், அதுல தேடி பாக்குறாரு சாவி இருக்கான்னு சொல்லிட்டு. பார்த்தா அதுல சாவி இல்ல. இப்ப நம்ம ஆளுக்கு டென்ஷன் ஆகுது, இப்படி தலையில அடிச்சுக்கிறாரு. ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகுது அவருக்கு. இந்த மைண்ட்குள்ள இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி வீட்டுக்குள்ள தான் காட்டுறாங்க. இப்ப அவங்க வீட்டுல வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த கிளார் இருக்கா இல்லையா, அவளுடைய உயிர்ல வந்து ரொம்ப குறியா இருக்கா. அவ வந்து அவன் அடிச்சிட்டீங்களா, லாக் பண்ணிட்டீங்களா, நல்லா பூட்டிட்டு வந்தீங்களா, இதை மட்டும் தான் கேட்டுட்டே இருக்கா. அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு ரோஸ் வரா பாருங்க. ஆல்ரெடி அவ வேற மாதிரி இருக்கா, இப்ப பாத்தீங்கன்னா ஜாம்பி மாதிரியே மாறிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இவ பார்வைக்கு எல்லாரும் எப்படி தெரியுறாங்கன்னா, எல்லாரும் உடம்புலயே அடிபட்டு இருக்குது, ஒரு மாதிரி கோரமா தான் இருக்காங்க இவ பார்வைக்கு எல்லாருமே. இதுல நம்ம லெக்ஸ பார்த்தோம் அப்படின்னாலே தெரியும், அவனுடைய வயிறு வந்து எப்படி பொளந்து போய் கிடக்குது பாருங்க. எல்லாருக்குமே வந்து கோரமா வெட்டு காயம், பெருசா அடிபட்ட மாதிரி தான் இருக்கு. இதை பார்த்துக்கிட்டே இவன் என்ன சொல்றான்னா, நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களே அங்க மைக்கில் வந்து ரூம்ல பூட்டிட்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு, அவன் இப்ப அந்த ரூம்குள்ளேயே இல்ல, அவன் ஆல்ரெடி தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி போத்துன்னு கீழே விழுந்துடுறா. இவனடா அப்பப்போ வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான்னு சொல்லிட்டு எல்லாரும் பதற ஆரம்பிக்கிறாங்க. ஒழுங்கா சொல்லுங்கடா, அவனை பூட்டினீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
சொல்லிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இங்க அப்படியே கட் பண்ணி அந்த குகையில தான் காட்டுறாங்க. நம்ம மைக்கேல் சுத்திட்டு இருக்க அந்த குகை முழுக்க எப்படி வெளியில வந்தானே தெரியல. அது மட்டும் இல்லாம முதல் சீன்ல இவங்க உள்ள போகும்போது ஒரு மர பாலத்தை பார்த்திருப்பாங்க. அதுல ஒரு மிகப்பெரிய ஓட்டை ஒண்ணு வந்திருக்கும். ஆனா இப்போ அதுல ஓட்டை இல்ல. அததான் அவன் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்க இங்க டிசைட் பண்ணிட்டாங்க வேலைக்காகாது, அவன் முந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் நம்ம லெக்ஸ் டிஜே வந்து கத்தி கபடா லாந்தர் விளக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து ப்ளீஸ்ரா அவனை ஹர்ட் பண்றாதீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் மூஞ்ச பார்த்துக்கிட்டு இங்க பாரு லில்லி, அவனை கொலை பண்றது எங்க மோட்டிவ் கிடையாது. ஆனா ஒருத்தனுக்காக இத்தனை பேர் உயிரை கொடுக்க முடியாது. நாங்க அவனை ஹர்ட் பண்ணதுக்காக போல, அவனை புடிச்சு வைக்க தான் போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுங்க கத்தி கபடாலாம் எடுத்துக்கிட்டு அந்த மைனை நோக்கி போயிட்டே இருக்கும். பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கிளார் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒரு வெப்பன் எடுத்துக்கிட்டு வந்துடுறா. இப்போ பாத்துக்கோங்க நல்லா கிளார் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க அந்த பொணங்களை தேடி அந்த குகைக்குள்ள போனப்போ ஒரு ரூம்ல வந்து அடைச்சு வைக்கப்பட்ட கிளார் பயங்கரமா எடுத்திருப்பா. ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பா. அதே ட்ரெஸ் தான் இப்போ இவ போட்டிருக்கா. எல்லாமே இங்க பயங்கரமா இன்டர் கனெக்ட் ஆயிட்டு இருக்க. இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்க ஹீரோயினை காட்டுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்த பிரான்சிஸ் என்ன சொல்றான்னா, இங்க பாரு எனக்கு ஏதோ தப்பா தோணுது, நம்ம ரெண்டு பேர் மட்டும் இங்க இருந்து ஓடிடலாமா அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்க, அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நீ வேணா போய்க்கோ, என்னால வந்து ரோஸை தனியா விட்டுலாம் வந்து வர முடியாது அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. இந்த சீனை இங்க கட் பண்ணி மறுபடியும் அந்த மைண்ட் குள்ள தான் காட்டுறாங்க. இவங்க மூணு பேரும் உள்ள போயாச்சு. வாக்குவாதங்கள் அதிகமாயிட்டே இருக்கு. அந்த ரூமுக்கு போய் பாக்குறாங்க. பார்த்தா உண்மையிலேயே அந்த இடத்துல மைக்கேல் கிடையாது. என்னடா பூட்டிங்கன்னு போது இங்க பாரு என்கிட்ட தான் சாவி கூட இருக்கு, அவன் எப்படி தப்பிச்சானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு லெக்ஸ் சொல்றான். ஆனா இவங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் அதிகமாயிட்டே இருக்கும்போது திடீர்னு தூரத்துல பார்த்தா நம்ம மைக்கேல் நின்றுட்டு இருக்கான். மைக்கேல் நில்றா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்த ஆரம்பிக்க நம்ம மைக்கேல் ஓட ஆரம்பிச்சிடும். இந்த மூணு பேரும் அந்த இடத்துல விடாம துரத்திட்டு போறாங்க. ஆனா நடுவுல வந்து கிளார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல விழுந்துடுறான். அதனால டீச்சர் வந்து நின்றுறான், ஏந்திரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தன்னந்தனியா நம்ம லெக்ஸ் மட்டும் ஹீரோவை பிடிக்கிறதுக்காக ஓடுறான் பாருங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அப்பதான் அந்த பாலத்துல அவ்வளவு பெரிய பிளவே ஏற்படுது. அதுல பக்குன்னு அவன் வயிறு அடிச்சு எப்படி விழுறான் பாருங்க. அவ்வளவுதான் அவன் ஸ்பாட் அவுட். இப்ப அப்படியே கொஞ்சம் லைட்டா சிங்க் ஆகுதுல. நம்ம ரோஸ் கண்ணுக்கு நம்ம லெக்ஸ் தெரியும் போது அவன் வயிற்றுல பயங்கரமான ஒரு காயம் ஏற்பட்டிருக்கும். அந்த காயம் அப்படி இங்க சிங்க் ஆகுதா. இப்ப கிளாரும் டீச்சரும் பயங்கரமா அழுறாங்க. அவனை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னுமே வந்து மைக்கில் இருந்து துரத்திட்டு இருக்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து திடீர்னு இந்த ரோஸோட ரூம்ல இருந்து பயங்கரமா சத்தம் கேக்குது. என்னன்னு போனா அவ வலி போன மாதிரி பயங்கரமா துடிக்கிறா. சர்க்கிளை பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தவன் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து உயிரை விடுறா. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் கதறி கதறி அழுகுறாங்க. இங்க குகையில வந்து பாத்தீங்கன்னா லெக்ஸ் இறந்து போயிட்டான், அவனை விட்டுற மட்டும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளாரும் நம்ம டீச்சரும் வந்து நம்ம மைக்கில் இங்க துரத்திட்டு இருக்க. இங்க அழுது முடிச்சிட்டாங்க ஒரு வழியா நம்ம ஹீரோயின். இப்ப என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா அந்த பிரான்சிஸ் வந்து முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம், வெளியில போயிட்டு நம்ம உதவிக்கு ஆளை கூட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும் போது இது ஐடியா கரெக்டா தான் தோணுது நம்ம ஹீரோயினுக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்படியே நமக்கு இந்த சீன் அப்படியே சிலிருக்கும். என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்து 3 பேர் இப்ப குகைக்கு போயிருக்காங்களா அந்த 3 பேருடைய பேர் எழுதுறாங்க. அதாவது லெக்ஸ், டிஜே, அதுக்கப்புறமா வந்து கிளார். நீங்க இங்க வந்தீங்கன்னா இங்கே இருங்க, நாங்க சீக்கிரமா வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர், துண்டு பேப்பர் எழுதி வைக்கிறாங்க. இந்த பேப்பரை தான் முதல் சீன்ல நம்ம பார்த்திருக்கோம், இந்த பசங்க வரும்போது பார்த்திருக்காங்க. சோ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா இவங்க தேடி வந்து வீடே கிடையாது. இது இவங்க எழுதி வச்ச நோட்ஸ் தான் இவங்களே வந்து படிச்சிருக்காங்க. அதனாலதான் அந்த 3 பேருடைய பேர் மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படியே இந்த படத்துடைய லூப் கூட உங்க தலையும் சுத்துதா. இப்ப இங்க அப்படியே கட் பண்ணி அந்த மைண்ட் குள்ள தான் காட்டுறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம மைக்கேலை தேடிக்கிட்டு டிஜே அதுக்கப்புறம் கிளார் வந்து சுத்திட்டு இருக்காங்க. ஆனா மைக்கேல் வந்து பாத்தீங்கன்னா மேலதான் நின்றுட்டு இருக்கான். மறைஞ்சு அட்டாக் பண்றான். இப்ப என்ன பண்றான்னா ஒரு ரயில் மாதிரி இருக்கும் தெரியுமா, பொருட்கள்லாம் கொண்டு போட்டுக்கு அதை ஒரேடியா அப்படியே டிஜே மேல தள்ளி விட்டுறான். அவ்வளவுதான் டிஜே வந்து ஸ்பாட் அவுட். இப்ப நம்ம மைக்கேல் கிட்ட தனியா மாட்டிட்டு இருக்கிறது இந்த கிளார் தான். பயங்கரமா ஓடுறாங்க. பயந்து போய் இங்கேயும் அங்கேயுமா ஓடிட்டு இருக்கும் போது அப்ப சடனா எங்க இருந்து வந்தான்னு தெரியல இந்த மைக்கேல் வந்து அப்படியே புடிச்சு இந்த கிளாரை வந்து ஒரு ரூம்ல தள்ளி லாக் பண்ணிடுறான். இப்ப புரியுதா இவங்க எப்படி வந்து இந்த ரூம்குள்ள வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த பள்ளத்துல தள்ளி சாவடிச்சா தெரியுமா லெக்ஸ், அவன் பாக்கெட்ல இருந்து இவனை வச்சு பூட்டுவாங்க தெரியுமா, அந்த சாவியை நம்ம ஹீரோ எடுக்கிறாரு. சோ இந்த மாதிரி இங்க நடக்க அப்படியே கட் பண்ணி இந்த உதவிக்கு தேடி 2 பேர் போனாங்களே நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் பிரான்சிஸ் 2 பேரும் காட்டுறாங்க. காட்டு பாதைக்குள்ள ஓடிட்டு இருக்காங்க. அவங்க வண்டியெல்லாம் தாண்டி ரொம்ப தூரம் போனோம், வேகமாவா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு தூரத்துல ரோட்ல ஒரு வெளிச்சம் தெரியுது. என்னன்னு பார்த்தா ஒரு வண்டி வருது. இதை பார்த்தா பிரான்சிஸ் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா கை காட்டுறான், நிறுத்துங்க வண்டி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு செகண்ட்ல உனக்கு தூக்கி வாரி போடுது பாருங்க. என்னன்னு பார்த்தா வந்த வண்டி வேற எந்த வண்டியோ கிடையாது, முந்தா நாள் இவங்க வந்த வண்டி தான். நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம்ல நம்ம பசங்க இந்த ஊருக்குள்ள வரும்போது யாரோ ஒருத்தன் வந்து நின்றுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வண்டி எங்கேயோ போய் சொருவிக்கும் இல்லையா. சோ அது வேற யாருமே கிடையாது, நம்ம பிரான்சிஸ் தான் போல இருக்குது. இப்ப அதே மாதிரி வண்டி போயிட்டு மரங்கள் எல்லாம் சொருவி அப்படிதான் போயிடுது அந்த வண்டி. கதைப்படி என்ன ஆச்சு, அங்க நின்றுட்டு இருந்தவன் சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்பி வரவே இல்லை, வீடு தேடி போயிட்டாங்க. ஆனா இங்க நடந்த ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கார் அப்படியே வளைஞ்சு போகும்போது நம்ம ஹீரோயினை ஒரே அடி அடிச்சுட்டு இருக்கோம். அவ்வளவுதான் ஹீரோயின் வந்து கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்து கிடக்குறாங்க. இப்ப 2 கேள்விக்கு நமக்கு பதில் கிடைக்கும். எதுக்கு வந்து ரோஸோடைய இலூஷன்ல வந்து நம்ம ஹீரோயின் வந்து தலையில அடிபட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. 2வது கேள்விக்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஒரு தடவை வந்து செக் பண்ணும்போது கார்ல ரத்த கரை இருந்திருக்கும். ஏதோ அனிமலை தான் அடிச்சிட்டோம் போல இருக்குன்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா அந்த கார் இடிச்சதே நம்ம ஹீரோயினை தான். சோ இந்த கதை இப்ப நமக்கு புரியுற மாதிரியே இந்த பிரான்சிஸ்ன்றவனுக்கு புரியுது இவங்க ஒரு டைம் லூப்ல மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்றது தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இப்போ உங்க ஃப்ரெண்டை காப்பாத்தணும்னா இவன் என்ன பண்ணியாகணும், இந்த சைக்கிளை உடைக்கணும். இந்த லூப்
லூப்பை அவன் உடைச்சே ஆகணும், அதுதான் பிரேக் தி சைக்கிள். அவ்வளவுதான், அந்த வீட்டை நோக்கி ஓடுறான். இதே சமயம் இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 2 பேரை கொண்டுட்டான். லெக்ஸ் அதுக்கப்புறம் டிஜே 2 பேரையும் வந்து ஒரு ரூம்ல வந்து போட்டு வைக்கிறான். ஆனா வந்து கிளாரா இன்னும் உயிரோட தான் வச்சிருக்கான். இப்போ ஒரு ரூம்குள்ள போயிட்டு இவன் ரூம்ல எடுத்தான் தெரியுமா கிரையான்ஸ், அதுல போயிட்டு திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறான். இதை எழுதுனது இவன் தான் போல இருக்குது. அதுக்கப்புறமா நேரா போயிட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போயிடறான். அங்க போயிட்டு அந்த கபோர்ட்ல மறுபடியும் அந்த கிரையான்ஸை வைக்கிறான். இப்போ இந்த லூப் மறுபடியும் ஆரம்பிக்கணும்னா இவங்க வந்தாங்க இல்லையா இந்த வீட்டுக்கு, அதே மாதிரி இவங்க மறுபடியும் வந்தாகணும். ஆனா வரும்போது அந்த இடத்துல ரோஸோடைய பாடி இருந்ததுன்னா அதனால அந்த பாடியை டிஸ்போஸ் பண்றான். அந்த பாடியை அந்த இடத்த விட்டு தூக்குறான். இப்போ எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நம்ம பசங்க வரும்போது இந்த வீட்டுக்குள்ள வராங்க, வந்து அந்த நோட்ஸை செக் பண்ணி பாக்குறாங்க. ஓகே, வீட்டோட ஓனர் வெளியில போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து செட்டில் ஆயிட்டாங்க. இந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி இந்த லூப் தெரிஞ்சு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரான்சிஸ். அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நேரா காருக்கு ஓடி வரான். இவங்க வந்து வார்ன் பண்ணலாம் நடிச்சிருக்கான். ஆனா அதுக்குள்ள வந்து இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப தண்ணி எடுத்து குடிக்கிறான் கார்ல. அதுக்கப்புறம் அந்த டோரை க்ளோஸ் பண்ணாமலே போறான். இப்போ புரியுதா, நம்ம ஹீரோயின் வந்து பார்க்கும்போது டோர் வந்து ஓபன்ல இருந்திருக்கும். சோ இப்போ இவன் எப்படியாவது வந்து நம்ம பசங்களை வார்ன் பண்ணி ஆகணும். அதுக்காக வீட்டை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கான். இப்ப நேரா வீட்டுக்கிட்ட வந்துட்டான். கதவை தட்டலாம்னு சொல்லிட்டு பொத்துன்னு ஒரு தட்டு தட்டான் பாருங்க. பின்னாடி ஒரு பாறையை வச்சு ஒரே அடி நம்ம ஹீரோ இந்த பிரான்சிஸை காலி பண்றா போல. ஏன்னா இந்த லூப் இவனுக்கு நடந்தே ஆகணும். இப்போ நமக்கு புரியும், இவங்க வந்த உடனே வெளியில ஒரு சத்தம் கேட்டிருக்கும். 3 பேர் வந்து செக் பண்ணிருப்பாங்க, எதுவுமே இருந்திருக்காது. ஆனா மைக்கேல் தான் வந்து அடிச்சு இழுத்துட்டு போயிடுறான். இதெல்லாம் அந்த ரோஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இலூஷனாவே வந்திருக்கும். இப்போ அதை விடுங்க. இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இந்த பிரான்சிஸை நேரா அந்த மைன் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போயிட்டு அங்க இவன் கழுத்தை வெட்டி இவனை காலி பண்றான். அப்பதான் உயிர் போற சமயத்துல அவன் ரத்தத்தை எடுத்து பிரேக் த சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட்ல எழுதி வச்சிருப்பான். இப்போ புரியுதா பிரேக் த சைக்கிள்னு சொல்லிட்டு யார் எழுதுனான்னு சொல்லிட்டு. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரான்சிஸும் சாகுறான். இப்போ அடுத்து வரக்கூடிய ட்விஸ்ட் தான் இந்த படத்தையே ரன் பண்ண போகுது. அப்படி என்ன ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போனதெல்லாம் அந்த மைண்ட்ல வந்து மறைச்சு வச்சுட்டு நேரா மைக்கேல் எங்க போறான்னு பாத்தீங்கன்னா தன்னந்தனியா ஜெனரேட்டருக்கு பெட்ரோல் ஊத்திட்டு இருக்கக்கூடிய நம்ம மைக்கேல தான் போய் மீட் பண்றாரு. அவனை பார்த்து மைக்கேல் மிரண்டு போக, யார் நீ, இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது டக்குனு இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த லெக்ஸ் கிட்ட இருந்து எடுத்த சாவி எடுத்து கையில கொடுத்து, உன் ஃப்ரெண்ட்ஸை நம்பாத, அவங்க உன்னை நம்பல, நான் உனக்கு சொன்னா புரியாது, உன்னை அவங்க வந்து கீழ்த்தரமா நடத்துவாங்க, உன்னை கொண்டு போயிட்டு ஒரு ரூம்ல அடைப்பாங்க, அப்பதான் அவங்களோட யோகிதை உனக்கு தெரியும், கொன்னுடு அவங்க எல்லாரையும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாவியை கொடுக்குறான். இப்போ நமக்கு தெல்ல தெளிவா தெரிய வருது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆல்ரெடி இவனுக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மள வந்து பைத்தியம் மாதிரி பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டிருக்கான். சோ இப்படி ஒரு கேரக்டர் வந்து சாவியை கொடுத்து உன் ஃப்ரெண்டு உங்களை நம்ப மாட்டாங்க, உன்னை கீழ்த்தரமா நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவன் எப்படி குழம்பி போயிருப்பான். சோ முதல் சீன்ல குழம்பி போய் வந்து நேரா பெட்ல போய் படுத்துட்டு இருப்பான் தெரியுமா, அதுதான் இந்த சீன். அதுக்கப்புறம் படம் மூவ் ஆக இவனை ரொம்ப கீழ்த்தரமா தான் நடத்திருப்பாங்க, நம்பியிருக்கவே மாட்டாங்க. கடைசியில அந்த ரூம்ல கொண்டு போய் அடைச்சிருப்பாங்க. ஆனா நம்ம மைக்கேல் அந்த ரூம்ல இருந்து எப்படி தப்பிச்சிருப்பான், ஏன்னா சாவி தான் கைக்கு வந்து சேர்ந்துருச்சுல. சோ இப்போ ஒரு சீனை காட்டுறாங்க. அன்னைக்கு ராத்திரி எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் இவன் நேரா வந்து இன்னொரு மைக்கிலேயே பாக்குறான். நான் எதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸை கொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது, உனக்கு புரியாது, இந்த மாத்திரை எல்லாம் போடாத, நீ ஒன்னும் பைத்தியம் கிடையாது, நீ நார்மலா தான் இருக்க, உன்னை சுத்தி இருக்கிறவங்க தான், முக்கியமா உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படி உன்னை மாத்துறாங்க, உனக்கே தெரியும், அந்த மாத்திரையை போடாத, நாளைக்கு காலைல உனக்கே தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இந்த இடத்துல தான் மைக்கேல் வந்து கொலாப்ஸ் ஆயிடுறான். இப்ப தெரியுதா, ரோஸ் வந்து அன்னைக்கு ராத்திரி இவன் தூங்கி எழுந்து வரும்போது, நேற்று ராத்திரி உன்னை வெளியில பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க, நானா அப்படின்ற மாதிரி இவன் கேட்டிருப்பான். சோ இதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயங்களும் நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த லூப் எப்படி வந்து திரும்ப திரும்ப ரன் ஆயிட்டு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்ப படத்துடைய முதல் சீன்ல ஒரு பொண்ணுடைய விரல்களை மட்டும் காட்டி காப்பாத்துங்கன்னு கதறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அது வேற யாருமே கிடையாது, இப்போ அந்த மைண்ட்ல மாட்டிட்டு இருக்க அந்த கிளார் பொண்ணு தான். இருங்க, இந்த படம் முடியல. எப்பவுமே இந்த மாதிரி லூப் படங்களை பார்க்கும்போது மறுபடியும் லூப்ல இருக்கிற மாதிரி தானே முடிப்பாங்க. ஆனா இந்த படத்துல ஸ்பெஷலா ஒரு சீன் வச்சிருக்காங்க என் கிரெடிட்ஸ்ல. அது என்னன்னு பாத்தீங்கன்னா படத்துடைய முதல் சீனை நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிருந்தாங்க, ஒரு கார்ல தூங்கி இருந்தாங்க. ஹீரோ வந்து எழுப்பினாரு இல்லையா, அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது தபன்னு ஒருத்தங்க ஓடி வந்து காரை ஒரு தட்டு தட்டுறாங்க. அது வேற யாருமே கிடையாது, ஆக்சிடென்ட்ல அடிபட்டு விழுந்த நம்ம இன்னொரு ஹீரோயின். அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. இன்கேஸ் அவங்க தட்டி உண்மையெல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த லூப் உடைஞ்சிருக்கும்ல. இல்ல அது வெறும் ஒரு கனவா இருந்ததுன்னா, நம்ம ஹீரோனோட கனவா இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த லூப் தொடர்றதை யாராலையும் தடுக்க முடியாது. எப்படி இருந்தது இந்த கதை, ரொம்ப நாளுக்கு அப்புறம் மைண்ட் பெண்டிங் ஆன ஒரு கதை. உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் அப்படியே பேக்வர்ட்ஸ்ல இருந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பாருங்க, ஒவ்வொரு டீடைலும் பக்காவா இருக்கும். சோ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா, அதை மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட். Welcome to Movie Voice Studio. Go ahead and hit that subscribe button right now.